சமஸ்கிருதத்தை கட்டாயமாக திணிப்பதாக கூறி மத்திய அரசிற்கு எதிராக சென்னையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்டோர் சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மந்தைவெளியில் விசாலாட்சி தோட்டம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட்டு திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மதுபான கடையால் அப்பகுதியை சுற்றி பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். 50க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் தேவாலயத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் தீபாவை மர்ம கும்பல் காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது உடன் சென்ற தீபாவின் தாய் பாக்கியத்தை கடத்தல் கும்பல் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த பாக்கியம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து பாம்பன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் புதிய மென்பொருள் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். ஆண்ட்ராய்டு செல்போனில் இயங்கும் இந்த மென்பொருள் மூலம் வாக்களிக்கும் வசதி எளிமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடத்தப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவில் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆர்வமுடன் வாக்களித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் மிதமாக தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் பெய்து வரும் பருவமழையால் அருவிக்கு தொடர்ந்து நீர்வரத்து உள்ளதால் பொதுமக்கள் உற்சாகத்துடன் குளித்துச் செல்கின்றனர். வால்பாறை அருகே அட்டகாசம் செய்து வரும் யானை கூட்டம் செலாவளிப்பாறை எஸ்டேட் பகுதியில் உள்ள சத்துணவு கூடத்தின் ஜன்னல் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. மேலும் கூடத்திலிருந்த அரிசி மூட்டைகளையும் சமையல் பாத்திரங்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் உடனடியாக யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர்.